சார் நாங்கள் ஆல்ரெடி ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ அந்த கம்பெனி ஒரு நியூ பில்டிங்க்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஷிஃப்ட் பண்ணதுலேருந்தே கம்பெனி ரொம்ப நஷ்டத்தை தான் சந்தித்து வந்துட்டுருக்கோம். இதுக்கு காரணம் புது பில்டிங்கில் ஏதாவது வாஸ்து குறைபாடு ஏதாவது காரணமாக இருக்குங்களா? கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு அமைப்பில் முதல்ல இருந்திருப்பீங்க. நீங்கள் கம்பெனியை எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போதோ அந்த கம்பெனியிலிருந்து இன்னொரு யூனிட் தனியாக ஆரம்பிக்கும் போதோ நீங்கள் முறையானபடி வாஸ்து பார்த்துருக்க மாட்டீங்க, இல்லை நான் அந்த அமைப்பில் இல்லாமல் இருந்திருக்கும். ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது எந்தெந்த இடத்துல ஆஃபீஸ் இருக்கணும், எந்தெந்த இடத்துல உற்பத்தி பாகங்களை வைக்கணும், எந்தெந்த இடத்துல உற்பத்தி செய்யணும், உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்கள் எந்தெந்த இடத்துல வைக்கணும், பார்சல் பண்ணி அனுப்பிச்ச இடம் எப்படி இருக்கணும், செக்யூரிட்டிஸ் எந்த இடத்துல இருக்கணும், பில்டிங் செக்ஷன் எந்த இடத்துல போடணும், ரெசிப்ட் எந்த இடத்துல போடணும், பொருள்களை ஒரு டிரான்ஸ்போர்ட்ல எப்படி அனுப்பணும், அதுக்கு எந்தெந்த லொக்கேஷன் பெஸ்ட்டு, ஒரு சொத்துல ஒரு இண்டஸ்ட்ரியில எந்த இடத்துல உள்ளுக்கு வண்டிகள் வரணும், எந்த இடத்துல வண்டிகள் வெளியே போகணும், இப்படி பல அமைப்புகள் இருக்கு. அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள எந்தெந்த செடிகள் எந்தெந்த மரங்களை வச்சா நல்லது அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாதிரி பல வகையான விஷயங்களை நீங்க உள்வாங்கித்தான் ஒரு இண்டஸ்ட்ரியை நீங்க செட் பண்ணணும். ஒரு இடத்துல நல்லா இருக்கு, இன்னொரு இடத்துக்கு போகும்போது நல்லா இல்லை அப்படின்னா நீங்க ஒன்று துணை கட்டடங்கள் அமைப்புல தவறான பண்ணியிருப்பீங்க. எப்படி ஒரு கோயில்கள்ல ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு பகுதி இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு தனித்தனி சக்திகள் இருக்குங்கிறத நீங்க அடிப்படையா நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த அமைப்புகளை நீங்க கரெக்டா பயன்படுத்தும் பொழுது உங்கள் உழைப்புக்கேற்ற அனைத்து அமைப்புகளும் உங்களுக்கு சேருங்கிறத இந்த பதிவுல நான் தெரிவிச்சுக்கிறேன். இதுல ஏதாவது உங்க தொழிற்சாலைகள்ல வாஸ்து குறைபாடு இருக்குன்னு நீங்க நம்புனீங்கன்னா இம்மிடியட்டா நீங்க பிரபஞ்சன வாஸ்துக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு நேர்ல பல ஆலோசனைகளை கொடுத்து உங்க தொழில் முன்னேற்றத்துக்கு நாங்க துணையா இருக்கிறோம். இந்த வீடியோவை பல பேருக்கு உங்களோட நண்பர்கள் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் நீங்க அனுப்புங்க. அவங்களும் பார்த்துட்டு நல்லது அவங்களுக்கு நடக்கட்டும். மேலும் என்னோட யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிரபஞ்சன் வாஸ்துங்கிற நேம்லயே இருக்கும். நன்றி, வணக்கம்.